வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் நம்ம போனோம் அப்படின்னா ஃபேமஸான பால்கோவா கடை எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம தேடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியில் வந்த உடனே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான கடை தான். 60 வருஷம் பாரம்பரியமான புளிய மரத்தடி பால்கோவா கடை. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பிரான்ச்சு. இவங்களுடைய முதல் பிரான்ச் வந்து இன்னும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கடை தான் இருக்கா, வேறு எந்த கடை இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வேறு என்னென்ன கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 கடை நான் சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டு கிட்டத்தட்ட எல்லா பக்கம் ஒரே ரேட்டு தான். இதே லைனில் வந்து நான் காமிச்சில்லைங்களா, கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நேராக போனீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி ஸ்வீட்ஸ் லாலா கடை, அதாவது புளிய மரத்தடி கடைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அங்கேயும் வாங்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் தேர் நிறுத்தியிருப்பாங்க கீழே ரத வீதி அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற வெங்கடேஸ்வரா விலாஸில் வந்து வாங்கலாம். இந்த வெங்கடேஸ்வரா விலாஸுக்கும் மற்ற கடைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ பால்கோவா வந்து வெங்கடேஸ்வரா விலாஸில் வந்து 90 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் மற்ற கடைகளில் 80 ரூபா தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கேரட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து வெங்கடேஸ்வராவில் 130 ரூபா சொல்கிறாங்க, மற்ற கடைகளில் 120 ரூபா. அதுவே வந்து 1/2 கிலோவாக வாங்கணும்னா இன்னும் 10 ரூபா ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. கேட்டால் அந்த பாக்ஸுக்கு 10 ரூபான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கடைகளில் டேஸ்ட் வேறு, இந்த கடையில் டேஸ்ட் வேறுன்ற மாதிரி வெளியில் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படி வந்து வாங்கிக்கோங்க. இது மட்டும் இல்லை, எனக்கு வந்து நான் கோயிலுக்குள்ளேயே வாங்கணும், வெளியிலலாம் என்னால் நடக்க முடியாது யோசிச்சிங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளேயே இந்த வெங்கடேஸ்வரா விலாஸ் லாலா ஸ்வீட்னு ஒரு கடை இருக்குது. இங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொடுத்த தகவலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.